மத்திய மாநில அரசுகள் வெளியிடும் மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம உண்மை தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வருடத்திற்கு 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள் மற்றும் பெண்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட 2 முக்கிய அறிவிப்புகளை முதல்வர் விஜய் அவர்கள் இன்று வெளியிட்டிருக்கிறார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார் யாரெல்லாம் பயணம் செய்யலாம், யார் யாருக்கெல்லாம் அந்த 3 இலவச கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல் அறிவிப்பு, பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் திட்டம் விரிவாக்கம். முதல்வர் விஜய் அதிரடி அறிவிப்பு. அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கும் வெற்றி பயண திட்டம் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் டீலக்ஸ் LSS பேருந்துகளுக்கும் விரிவாக்கம் செய்யப்படுவதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று சட்டசபையில் 110 விதியின் கீழ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். டீலக்ஸ் பேருந்து உள்பட அனைத்து பேருந்துகளிலும் மகளிர் இனி கட்டணமின்றி பயணிக்கலாம். மகளிருக்கான பேருந்து பயணத்திற்கு வருமான உச்ச வரம்போ மேற்கொள்ளும் பயணங்களில் எண்ணிக்கை கட்டுப்பாடோ இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவேக தனது தேர்தல் வாக்குறுதியில் பெண்களுக்கு அனைத்து நகர பேருந்துகளிலும் இலவச பயண திட்டத்தை அமல்படுத்துவோம் என்று அறிவித்தது. தற்போது வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்துள்ள நிலையில் தவேகவின் இந்த வாக்குறுதி எப்போது நிறைவேற்றப்படும் என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் எழுந்திருந்தது. இந்நிலையில் மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் விரிவாக்கம் செய்யப்படுவதாகவும் மகளிர் வெற்றி பயண திட்டம் என்ற பெயரில் அக்டோபர் 2 முதல் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் இன்று சட்டசபையில் 110 விதியின் கீழ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். LSS டீலக்ஸ் எக்ஸ்பிரஸ் பேருந்துகளிலும் கட்டணமில்லா பயணம் செயல்படுத்தப்படும். மாவட்டங்களுக்கு இடையே சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் இலவச பயணம் செய்யலாம் என்றும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தை மகாத்மா காந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. இந்த திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் சுமார் ரூபாய் 6000 கோடி செலவினம் ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வருமான உச்சவரம்போ அல்லது மேற்கொள்ளப்படும் பயண எண்ணிக்கையிலோ கட்டுப்பாடுகள் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருநங்கைகளும் கட்டணமில்லா பயணங்களை மேற்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது குறிப்பிட்ட வகை பேருந்துகளில் மட்டுமே வழங்கப்பட்டு வந்த கட்டணமில்லா பயண வசதி மேலும் சில பேருந்து வகைகளுக்கும் விரிவுபடுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்டங்களுக்கு இடையே பயணம் மேற்கொள்ளும் பேருந்துகளிலும் புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் இயக்கப்படும் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் பெண்கள் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 2வது அறிவிப்பு, ஆண்டுக்கு 3 விலையில்லா சிலிண்டர்கள் வழங்கப்படும். அன்னபூரணி சூப்பர் 6 திட்டத்தின் முதல் கட்டமாக ஆண்டுக்கு 3 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என பேரவையில் 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். எரிவாயு சிலிண்டருக்கான விலை நேரடியாக பயனாளியின் கணக்கில் வரவு வைக்கப்படும். 2027 பொங்கல் பண்டிகையிலிருந்து சிலிண்டர் வழங்கும் திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் எனவும் அறிவித்துள்ளார். 3 இலவச எரிவாயு சிலிண்டர்கள் மூலம் தமிழகத்தில் சுமார் 1.30 கோடி குடும்பங்கள் பயன்பெறும் எனவும் முதல்வர் அறிவித்துள்ளார். 3 இலவச எரிவாயு சிலிண்டர்கள் மூலம் ஆண்டுக்கு ரூபாய் 4000 கோடி கூடுதல் செலவாகும் எனவும் தகவல் தெரிவித்துள்ளார். யாருக்கு 3 இலவச சிலிண்டர்? ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் மற்றும் சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் இந்த திட்டம் மூலம் பயனடைவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது.